all, welcome to our channel. Last video la nama resume prepare பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறத பாத்துறோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். மறக்காம போய் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன். ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும், அதுல என்னென்ன இருக்கணும், என்னென்ன இருக்க கூடாது, ரெஸ்யூம் எப்படி எழுதணும், ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So resume preparationக்கு first resume format வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட resume எந்த மாதிரி இருக்கணும், என்ன ஒரு டிசைன்ல இருக்கணும்ங்கறது first நீங்க fix பண்ணிக்கோங்க. இப்போ Google Play Storeல போய் பாத்தீங்க அப்படினா CV formatன்னு ஒரு ஆப் இருக்கும். அது கூட நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க அப்படினா ஒரு சில டிசைன்ஸ் வரும். அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நீங்க Googleல போய் resume format நீங்க கொடுத்தீங்கனாலே நிறைய resume formats வரும், நிறைய லேஅவுட்ஸ் வரும். அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இல்ல உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அது வந்து ஒரு 3 to 4 டிசைன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கோங்க. அடுத்து நம்மளோட கண்டென்ட் எல்லாமே நம்ம அதுல எழுதி பார்த்துட்டு நமக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, நமக்கு எந்த டிசைன் ஓகேவா தோணுதோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்யூம் ஃபார்மேட், ரெஸ்யூமோட லேஅவுட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ். இப்போ நான் சொல்ல போற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நோட் பேட்ல நார்மலா எழுதி வெச்சுக்கோங்க. சோ அது வந்து நம்ம ஈஸியா வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணும்போது காப்பி பண்ணிக்கலாம். சோ கான்டாக்ட் டீடைல்ஸ். கான்டாக்ட் டீடைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபுல் நேம் கிளியரா நம்ம எழுதிக்கணும். அடுத்து இமெயில் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபோன் நம்பர் 3 to 4 நம்பர்ஸ் கூட நீங்க அங்க கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு நம்பர் கொடுத்து அதுல ரீச் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ 3 to 4 ஃபோன் நம்பர்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க அதை மென்ஷன் பண்ணலாம். அடுத்து இப்போ நிறைய பேர் வந்து லிங்க்டின் URL கொடுக்குறாங்க. ஸோ நீங்க அதுல இருக்கீங்க, உங்களுக்கு அது இருக்கு அப்படின்னா நீங்க அதை கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபுல் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அண்ட் லிங்க்டின் URL இது எல்லாமே நமக்கு இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹெட்லைன். ஹெட்லைன்ல வந்து நம்ம சம்மரி ஆர் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இப்போ நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ரொஃபஷனல் சம்மரியுமே உங்களால எழுத முடியாது. அதனால நம்ம இங்க வந்து அப்ஜெக்டிவ்னு எழுதுவோம். அப்ஜெக்டிவ் அப்படின்னா நீங்க கெரியருக்கு, உங்களோட கெரியருக்குன்னு நீங்க ஒரு அப்ஜெக்டிவ் வச்சிருப்பீங்க. நீங்க எப்படி இருக்கணும், எப்படி அச்சீவ் பண்ண போறீங்க எல்லா திங்ஸும் அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு அப்ஜெக்டிவா ஒரு 2 to 3 லைன்ஸ்ல ஷார்ட் ஃபார்மா இங்க எழுத போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இங்க 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்க நோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்க யோசிச்சு நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா கூட எழுதிக்கலாம், இல்ல இதே மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்க எழுதினா கூட ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா விஷ் டு ஜாயின் இன் அன் ஆர்கனைசேஷன் வேர் ஐ கேன் யூட்டிலைஸ் மை டேலண்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் மை செல்ஃப். இது வந்து ஒரு பாயிண்டா நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதே நீங்க அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா டு ஒர்க் இன் அன் ஆர்கனைசேஷன் வேர் ஐ கேன் யூட்டிலைஸ் மை ஸ்கில்ஸ், improve leadership qualities, implement new thoughts and ideas through continuous learning. So இதே தான் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்திருக்கோம். சோ இதுதான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஒரு கெரியர் ஆப்ஜெக்டிவா நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். இதே நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஜெக்டிவ் தேவை கிடையாது. நம்ம அந்த இடத்துல வந்து ப்ரொஃபஷனல் சம்மரி கொண்டு வருவோம். எப்படி எழுதுவோம் அப்படின்னா 3 years of experience in company as நீங்க இருந்த பொசிஷன், ability to handle team, இல்ல ability to achieve deadlines, ability to motivate, you are highly இங்க வந்து மெயின் பாயிண்ட், நான் அதுதான் மறந்து சொல்லிட்டேன். I am highly motivated அந்த மாதிரி நம்ம எழுதக்கூடாது. நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரெஸ்யூம்ல வந்து I was working, I will meet deadlines, I achieved அந்த மாதிரி I, me, mineங்கிற வேர்ட்ஸ் வந்து நம்ம ரெஸ்யூம்ல யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ நானே வந்து ஃப்ளோல எனக்கு I அப்படிங்கிறது வந்துருச்சு. பட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ரெஸ்யூம்ல I, me, mineங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. 3 years of experience in company as ability to handle team, ability to achieve deadlines, highly motivated, achieved best quality award அந்த மாதிரி நீங்க ஏதாவது அச்சீவ் பண்ணியிருந்தீங்க உங்க ப்ரொஃபஷனல் சம்மரில இதுக்கு முன்னாடி அப்படின்னா நீங்க அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். seeking to advance my career by facing many more challenges இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்க ப்ரொஃபஷனலா லாஸ்ட் டைம் ஒர்க் பண்ணப்போ நீங்க ப்ரொஃபஷனல் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்களோ அது எல்லாமே வந்து நீங்க ப்ரொஃபஷனல் சம்மரியில கொடுக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லைன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம அங்க நோட் பண்ணுவோம். இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நமக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்து நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் அங்கே எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலேஜ்ல ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்க, இல்ல பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்க, இல்ல பெரிய பெரிய மீட்க்கு போய் இல்ல பெரிய காலேஜஸ்க்குலாம் போய் நீங்க ஏதாவது அவார்ட் அச்சீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாமே அங்க நம்ம மென்ஷன் பண்ணலாம்.
இல்லை நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பெரிய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்ல அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்கலாம். அதுக்காக நீங்க நார்மலா காலேஜ்குள்ள விளையாண்டது, கிளாஸ்க்குள்ள விளையாண்டது, காலேஜுக்குள்ள அச்சீவ் பண்ணதெல்லாம் நம்ம அந்த இடத்துல எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ஹை கிளாஸ் தான் நம்ம அந்த இடத்துல நமக்கு அது ஒரு சூட்டபிளா இருக்கும் ஜாபுக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இதே நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளா இருந்தா நமக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் தேவைப்படாது, நமக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நீங்க ஒர்க்டு வித் கம்பெனி ஆஸ் என்னவா இருந்தீங்க இன் எழுதிட்டு ஃப்ரம் எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரை இருந்தீங்க அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து நீங்க அதுல என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நீங்க என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில அங்க இருந்தீங்க, என்னென்ன பண்ணீங்க, டீமுக்குள்ள நீங்க என்ன அச்சீவ் பண்ணீங்க, லாஸ்ட் டைம் நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒர்க் பிளேஸ்ல நீங்க என்ன அச்சீவ் பண்ணீங்க, அது எல்லாமே வந்து நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதுதான் மேனேஜ் ஒரு டீம், நீங்க ஒரு டீமை மேனேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மேனேஜ் டீம் அந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். அதுக்காக வந்து டீம் மேனேஜ்டு பை மீ, ஐ மேனேஜ் த டீம் அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஸோ இது நார்மலாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நீங்க நார்மலா அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க அச்சீவ் பண்ண நாங்கள் எழுதிக்கலாம். இதே எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளா இருந்தா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். இப்போ நீங்க ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க அங்க எழுதும் போது ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க 2 டிகிரி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஸோ MBA, BA, 12th 10th அந்த மாதிரி எழுதணும். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப மிஸ்டேக் பண்றது என்னன்னா 10th 12th டிகிரிஸ் அந்த மாதிரி எழுதுவாங்க. அது இருக்கக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன முடிச்சீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தேவை. எல்லாருமே வந்து நம்ம 10th 12th பண்ணிட்டு தான் காலேஜ் பண்ணியிருப்போம், அது எல்லாருக்குமே நார்மலா தெரியும். ஸோ நீங்க என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கறது அங்க நமக்கு தேவைப்படுது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும். செக்யூர்ட் 78% இன் BE இந்த யூனிவர்சிட்டியில இந்த டியூரேஷன்ல அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து செக்யூர்ட் 70% இன் HSC இந்த ஸ்கூல்ல இந்த டியூரேஷன்ல. ஸோ செக்யூர் 72% இன் 10th இந்த ஸ்கூல்ல இந்த டியூரேஷன்ல அப்படின்னு நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணும்போது மறக்காம ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுங்க. நிறைய பேர் டேபிளேஷன் போடுவாங்க. ஸோ டேபிளேஷன் போறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். டேபிளேஷன் வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹை குவாலிட்டியை எடுத்து காட்டாது. ஸோ டேபிளேஷனுக்கு பதிலாக இந்த மாதிரி செக்யூர்ட் இன் யூனிவர்சிட்டி டியூரேஷன் இந்த மாதிரி எழுதுறது வந்து கொஞ்சம் நமக்கு நார்மலா நீட்டா தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா கீ ஸ்கில்ஸ் ஆர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் தெரியும், அது கீ ஸ்கில்லா இருந்தாலும் சரி இல்ல டெக்னிக்கலா நீங்க ஸ்ட்ராங்கா எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து நீங்க இந்த இடத்துல இந்த பார்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஜாபுக்கு என்ன ரிலவெண்டா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து ஜாபுக்கு தேவைப்படாது, ஜாபுக்கு தேவைப்பட்டது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ரெண்டுமே மேட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அது ஜாபுக்கு தேவையா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் யோசிச்சு எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியும், உங்ககிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்க ஜாபுக்கு ரிலவெண்டா அந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம். இதுல வந்து நீங்க போட்டோஷாப்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டூல்ஸ் தெரியும், உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரியும், ஏதாவது உங்களுக்கு ஸ்கில்ஸ் தெரியும், இல்ல புது சாஃப்ட்வேர்ஸ் நீங்க ஏதாவது கத்துருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே நீங்க எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் C++, எனக்கு ஜாவா தெரியும், போட்டோஷாப் தெரியும், எக்ஸல் தெரியும், பவர் பாயிண்ட் தெரியும். ஸோ நீங்க இது எல்லாமே நார்மலா நீங்க மென்ஷன் பண்ணலாம். இல்ல ஸ்கில்ஸ் ஏதாவது உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கு, உங்ககிட்ட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நீங்க எந்த இடத்துல காட்டியிருக்கீங்க, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நீங்க எந்த இடத்துல காட்டியிருக்கீங்க அப்படிங்கறது கூட நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். இப்போ நீங்க ஸ்கில்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்க ஜாவா முடிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க எழுதியிருக்கீங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருந்தா நீங்க அதை கூட அங்க மென்ஷன் பண்ணலாம். நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், ஜாவால ஐ ஹேவ் அச்சீவ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க இடத்துல மென்ஷன் பண்ணலாம். ஸோ கீ ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து மெயினா நோட் பண்ணிக்கோங்க. ரிலவென்ட் டு ஜாபா இருந்தா மட்டுமே மென்ஷன் பண்ணுவோம். தேவையில்லாதெல்லாம் நம்ம எழுதுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பர்சனல் வியூஸ். பர்சனல் வியூஸ்ல வந்து நம்ம பர்சனலா உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு நார்மலா என்ன தெரியும், பர்சனலா என்ன தெரியும், அந்த மாதிரி உங்களோட பர்சனல் வியூஸ் எல்லாமே டெக்னிக்கலா இல்லாம இல்ல ஜாபுக்கு ரிலவெண்டா இல்லாம உங்களுக்கு வேற என்ன நல்லா தெரியும் அப்படிங்கறத வந்து நம்ம பர்சனல் வியூஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். உங்களுக்கு எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாட்சிங் டிவி, பிளேயிங் வாலிபால், பிளேயிங் ஃபுட்பால் அதெல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. நம்ம ஜாப்ல போய் ஃபுட்பாலோ வாலிபாலோ விளையாட போறது இல்லை, அதனால நமக்கு அது தேவையில்லை. உங்களுக்கு அதெல்லாமே உங்களுக்கு எது ரொம்ப ஹையா நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அது எல்லாமே நீங்க எழுதலாம். நீங்க ஏதாவது பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க, எனக்கு புக்ஸ் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, புக்ஸ் நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கறத கூட நீங்க மென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது தமிழ் இங்கிலீஷ் தவிர வேற ஏதாவது லாங்குவேஜஸ் தெரியுமா, அந்த மாதிரி பிரெஞ்சு லாங்குவேஜ், நிறைய பேர் பிரெஞ்சு லாங்குவேஜ் படிச்சிருப்பாங்க, ஜெர்மன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்க நியூவா கத்துருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது புதுசா தெரியும் அப்படின்னா ஸோ அதெல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பர்சனல் வியூஸ் எழுதும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா, கொஞ்சம் ரிலவெண்டா, கொஞ்சம் நீட்டா எழுதுறது வந்து இம்பார்ட்டன்ட்.
அடுத்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ். மோஸ்ட்லி வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம ரெஃபரன்ஸ் கேட்க மாட்டாங்க, ரெஃபரன்ஸ்ல நம்ம போகவும் மாட்டோம், அப்படி போனாலுமே வந்து எல்லாமே ரெஃபரன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு தேவைப்படாது. சப்போஸ் நம்ம செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்படும் அப்படின்னா அப்போ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெஃபரன்ஸ்ங்கிற காலத்துல ரெஃபரன்சஸ் வில் பி சென்ட் ஆன் ரெக்வஸ்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க ரெஃபரன்ஸ் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கறதுக்கு யாரோட ரெஃபரன்ஸாவது நம்ம ரெடியா வச்சுக்கணும். அவங்க கேட்டா நம்ம அதை கொடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல டிக்ளரேஷன் கண்டிப்பா இருக்கணும். எல்லா ரெஷ்யூம்லயும் லாஸ்ட்ல வந்து டிக்ளரேஷன் கண்டிப்பா இருக்கணும். I hereby declare that the above information is true to the best of my knowledge. நான் கொடுத்திருக்க எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரூவா தான் கொடுத்திருக்கேன் அப்படிங்கறத வந்து நீங்க டிக்ளேர் பண்ணணும் எல்லாருமே கண்டிப்பா. லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ரீட். ஸோ எல்லாமே நீங்க ரெஷ்யூம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எல்லா பாயிண்ட்ஸுமே கொடுத்து எல்லாமே டிக்ளேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ளீஸ் ரீட், கோ த்ரூ, கிராமர் செக் பண்ணுங்க, ஸ்பெல்லிங் செக் பண்ணுங்க, ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட், ஈச் அண்ட் எவ்ரி லைன் படிங்க, எல்லாமே செக் பண்ணுங்க. எல்லாமே டபுள் செக் பண்ணிட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்ல சேவ் பண்றது வந்து நமக்கு பெட்டர். நிறைய பேர் வேர்ட்ல சேவ் பண்ணுவாங்க, இல்ல பிடிஎஃப். ஸோ ரெண்டுமே ஓகே தான். வேர்ட்லயும் சேவ் பண்ணிக்கலாம், இல்ல பிடிஎஃப் ஃபார்மேட்லயும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கீப் இன் மைண்ட், நம்ம சேவ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இப்போ சப்போஸ் சேவ் பண்ணும்போது நமக்கு ஐஎம்ஜி இல்ல ஏதாவது ஒரு நேம்ல நமக்கு சேவ் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ ஜாபுக்கு அனுப்புறதா, நம்ம ரெஷ்யூம் அனுப்புறதா இருந்தால் நம்ம அதே நேம்ல அனுப்பி விட்டுருவோம். ஸோ நீங்க சேவ் பண்ணும்போது கீப் இன் மைண்ட், சேவ் பண்ணும்போது உங்களோட நேம் பிளஸ் ஏதாவது ஒரு மேனேஜர் இல்லை எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரி போட்டு resume.pdf அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நேமோட. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேமே இல்லாம மெயில அனுப்பி விட்டுருவாங்க ரெஷ்யூம். ஸோ நமக்கு அது வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு அக்வர்ட் ஃபீலிங்கா இருக்கும். ஸோ நமக்கு நம்மளோட ரெஷ்யூம் அது அப்படி நமக்கு நாமே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதுக்காக ரெஷ்யூம் சேவ் பண்ணும்போது நேம் போட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இல்லை மேனேஜர் இல்லை கம்பெனி நேம் போட்டு resume.pdf அந்த மாதிரி போட்டு நீங்க சேவ் பண்ணி அனுப்பிக்கலாம். ஸோ ஃபைனலி இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்னது தான் மெயின் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் வைல் ப்ரிப்பேரிங் அ ரெஷ்யூம். ஸோ ஃபாண்ட் வந்து பார்த்துக்கோங்க, நமக்கு கேப்ரியா ஒரு கேலிப்ரி, ஏரியல், டைம்ஸ் நியூ ரோமன் இந்த 4 ஃபார்மேட்ல இருக்கிறது வந்து ஒரு டீசென்ட் லுக்கா ஒரு குட் லுக்கிங்கா தெரியும் ரெஷ்யூம். ஸோ இந்த 4 ஃபாண்ட்ல இருக்கிற மாதிரி ரெஷ்யூம் ப்ரிப்பேர் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ ஃபாண்ட் வந்து ஃபாண்டோட சைஸ் 11 or 12 இருக்கிறது வந்து நார்மல். அதுக்கு சின்னதாவோ இல்லை அதுக்கு பெருசாவோ எழுதுறது வந்து கொஞ்சம் வேண்டாம். டைட்டில் வந்து 14 to 16 ஃபாண்ட் சைஸ்ல இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். டைட்டில் வந்து 14 to 16 அண்ட் உள்ள இருக்க கண்டென்ட் வந்து 11 or 12 இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, அது கொஞ்சம் பெட்டர் லுக்ல இருக்கும். ஸோ அவாய்ட் அண்டர்லைன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் அண்டர்லைன் பண்ணுவாங்க. ஸோ ரெஷ்யூம்ல அண்டர்லைன் பண்றது வந்து நமக்கு வேண்டாம், நம்ம போல்டு பண்ணாலே போதும். ஸோ டாபிக்ஸ் நான் சொன்ன ஹெட்லைன்ஸ், இப்போ ரெஃபரன்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாமே வந்து நீங்க போல்டு இன்டர்ஃபேஸ்ல கொடுத்தாலே போதும். நீங்க எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் அண்டர்லைன் பண்ணுங்கிறது நமக்கு அங்கே அவசியம் கிடையாது. ஸோ அண்டர்லைன் வந்து நம்ம அவாய்ட் பண்றது கொஞ்சம் குட் லுக்கிங்காக இருக்கும். ஸோ சேம் ஸ்டைல், ஃபார்மேட், கலர். ஸோ சேம் ஸ்டைல் இப்போ எல்லாமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே நம்ம ரெஷ்யூம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா சேம் ஃபார்மேட்ல இருக்கிறதும் சேம் ஃபாண்ட்ல இருக்கிறதும் நமக்கு பெட்டர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல்ல இருக்க வேண்டாம், இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபார்மேட்ல நமக்கு இருக்க வேண்டாம். கலரா ரெஷ்யூம் யூஸ் பண்ணவும் வேண்டாம். பிளாக் அண்ட் ஒயிட்ல பிளாக்ல நீட்டா இருந்தாலே நமக்கு போதும். ஸோ ஃபாண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, சேம் ஃபாண்ட்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம சேம் ஸ்டைல்ல சேம் ஃபாண்ட்ல இருக்கிறது தான் நமக்கு ரெஷ்யூமோட குட் லுக்கிங்கா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ், டபுள் செக். நான் எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்றது அப்படிதான். நீங்க ஒரு ரெஷ்யூம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க லேப்ல சிஸ்டம்லயே வச்சு நீங்க டபுள் செக் பண்றதா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நீங்க அதை பிரிண்ட் எடுத்து நீங்க ஒரு தடவை ஃபுல்லா படிச்சு பாருங்க. இல்ல பேரண்ட்ஸ் ஒரு சிஸ்டர்ஸ் ஒரு சிப்ளிங்ஸ் யார்கிட்டயாவது கொடுத்து படிச்சு பார்க்க சொல்லுங்க. ஏதாவது கிராமர் மிஸ்டேக் இருக்கா, எங்காவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு படிச்சு பார்க்க சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க செக் பண்றதுல வந்து ரொம்ப சின்ன மைன்யூட் கிராமர் மிஸ்டேக், மைன்யூட் கிராமர் ஸ்பெல்லிங்ஸ் கூட நமக்கு தெரியாம போகும். மற்றவங்க செக் பண்ணும்போது அவங்க ஈஸியாக நமக்கு அதை சொல்லுவாங்க. ஸோ டபுள் செக் பண்றது ரெஷ்யூம்ல எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இந்த வீடியோல நம்ம ரெஷ்யூம் ப்ரிப்பரேஷன் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபுல்லா பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோல நான் சொன்னதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நோட் பேட்ல உங்களுக்கு என்னென்ன தெரியும், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியும், நீங்க எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஒரு நோட் பேட்ல ரஃபா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க ரெஷ்யூம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த நோட் பேட்ல நம்ம எழுதி இருக்கிறது வந்து நம்ம ஜாபுக்கு எது நமக்கு ரிலவெண்டா இருக்கோ அதை வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம ரெஷ்யூம்ல எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ரஃபா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து ரஃபா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நோட் பேட்ல எழுதி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல நான் என்னோட ஃப்ரெஷர் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரெஷ்யூம் நான் உங்க கூட ஷேர் பண்றேன்.
அந்த ரெஷ்யூம்ஸ் ஃப்ரெஷரோட ரெஷ்யூம்ஸ் எப்படி இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளோட ரெஷ்யூம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க உங்களோட ரெஷ்யூமை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்களோட ரெஷ்யூமை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஷ்யூம்ஸோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then take care, all the best. எங்கள் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.